வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பச்சைப்பயிறு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இன்னொரு வாணலியில் எவ்வளோ பச்சைப்பயிறு வேணுமோ அவ்வளோ பச்சைப்பயிறு போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறக்கூடாது. அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரில் போட்டுருங்க. அது கூட பச்சை மிளகா, தக்காளி, அப்புறமா ரசத்துக்கும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த தண்ணி லைட்டாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம். அடுத்தது வந்துட்டு இந்த பச்சைப்பயிறு கூட நம்ம தாளித்து கொட்டணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, அப்புறம் கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இது கூட வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா பருப்பு வேகும் போதே நம்ம ஆட் பண்ணியிருக்கனால காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைஞ்சி எடுத்தால் பச்சைப்பயிறு கடையல் ரெடி. இப்படி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.